ட்ரம்ப் அவர்கள் கிட்ட கேட்டிருக்கிறாங்க. அது போன பதிவுல ஈரானை பத்தி பார்த்தோம். ஈரானோட விஷயங்கள் என்ன ட்ரம்ப் அவர்கள் சொன்னாரு அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். ஸோ அதே மீட்டிங்ல தான் ஜெலன்ஸ்கி அவர்களும் வந்திருந்தாரு. என்ன பேசுனீங்க தலைவரே அப்படிங்கிறவங்கள கேட்டிருக்காரு. நான் அவரை போற முடியப்பா அப்படிங்கிறதோட சொல்லி அறிவுரை சொல்லி அனுப்புனேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். எதற்காக இந்த ஒரு விஷயம்? ஏன்னா நம்ம ஒரு விஷயம் கவனிக்கணும். மேசிவான ஒரு ஸ்ட்ரைக் மாஸ்கோக்குள்ள அடிக்க ட்ரை பண்ணாங்க. அது என்னதான் இந்த வைல்டு பெரிஸோட ஃபெசிலிட்டி அடிக்க தவறினாலும் ரைசன் பகுதியில ஃபெசிலிட்டியில அடிச்சிருக்கு. அதுவும் ஜெலன்ஸ்கி அவர்கள் அமெரிக்கால இருக்கும்போது அமெரிக்கால எல்லா செனட்டையும் பார்த்து பேசினாங்க. செகண்டரி சாங்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு எகெயின்ஸ்டாவும் ஈரானுக்கு எகெயின்ஸ்டாவும் போட்டிருக்காங்க. லிண்ட்சே கிரஹாம் அவர்களோட கண்ட கனவு இறந்ததுக்கு அப்புறம் பழிச்சிருக்கு. அமெரிக்காவோட செனட்ஸ் எல்லாரும் ஒண்ணு கூடி இருக்காங்க. இத்தனை விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு ஃபேவரா நடந்தது. அதுவும் அமெரிக்கால இருக்கும்போது இந்த டைம்ல ஜெலன்ஸ்கி அவர்களை போற முடியப்பா அப்படிங்கறத அவர் எடுத்து சொன்னதா சொல்வது எந்த வகையில ஒத்துக்கிற மாதிரி இருக்கு? ஒருவேளை அப்படின்னா எஸ்கலேஷன் தவிர்க்கப்பட்டிருக்கணும். அப்படி இல்லையா சாங்ஷன் போடாம இருந்திருக்கணும். இப்போ எஸ்கலேஷனும் பண்ணி சாங்ஷனும் போட்டு மிசைல் தயாரிக்கிறதுக்கான லைசன்ஸையும் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா இங்க மிக பெருமளவுல ஒரு முடிவுகள் எட்டப்பட்டிருக்கலாம். அமெரிக்கா ரஷ்யாவுடனும் சண்டையிட ப்ராக்சிஸை பயன்படுத்தி, யூரோப்பே ப்ராக்சி தான், பயன்படுத்தி சண்டையிட தயாரா அப்படின்ற கேள்விகள். அதுக்கு ஏற்ப செய்திகளும் வந்துட்டு இருக்கு. போலாண்டோட லுபின் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிசைல் அலர்ட், அதாவது மிசைல் வரப்போகுது அப்படிங்கிற அலர்ட் இருந்துச்சு. அதை இடைமறித்து தாக்க முடியல. போலாண்டோட லுபின் பகுதியில விழுந்து வெடிச்சிருச்சு. ஸோ இது உக்ரைனோட மேற்கு பகுதியை தாக்குறதுக்காக ரஷ்யா அனுப்பக்கூடிய மிசைல் ஸ்பில்லோவர் ஆகி போலாண்ட்ல விழுந்திருக்கலாம். இப்ப வரைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட செய்தி அபிஷியல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உறுதிபட சொல்லி இருக்கிறது இந்த பதிவை ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் வரல. மேபி இதுக்கப்புறம் வரலாம். இதுக்கு நேட்டோ நாடுகள் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். இதுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு உக்ரைன் ஃபேக்கான மிசைல்களை இல்லை உக்ரைன்ல இருந்து ஏதோ ஒன்று லான்ச் பண்ணியிருந்திருக்கலாம், இல்லை டிஃபென்ஸ் சிஸ்டம் இன்டர்செப்டர் மிசைல் கூட போய் விழுந்திருக்கலாம். இதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய மிசைல் தான். இல்லை சோவியத் யூனியன் கால மிசைல்களை வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனை ஏவி விட்டுருக்கலாம். இதெல்லாம் வந்து உக்ரைன்ல இருந்து எஸ்கலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா ஏவக்கூடிய மிசைல்களை எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மூலயமா ஜாம் பண்ணி போலாண்ட்ல போய் உள்ள வச்சிருக்கலாம். ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இதுல எது ஒண்ணு நடந்திருந்தாலும் போலாண்ட் எஸ்கலேட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா எஸ்கலேஷன் ஆகும். ஏன்னா அதுக்கு ஏற்ப பெட்ரோலை ஊத்திக்கிறாரு உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டரான ஆண்டி ஷேவா அவர்கள் சேமமா பேசிக்கிறாரு நைட் நேரத்துல. ரஷ்யாவோட சொன்னோன் குரூஸ் மிசைல்கள் வந்து பாத்தீங்கன்னா போலாண்டுக்குள்ள போய் விழுந்திருக்கு. ஏன்னா உக்ரைன்ல மேசிவான மிசைல் ஸ்ட்ரைக் பண்ண ட்ரை பண்ணாங்க. அதுல போலாண்டையும் அட்டாக் பண்ணிருக்காங்க. இது நேட்டோவோட ஏர் ஸ்பேஸ் வயலேஷன் அப்படிங்கிற ஒரு பெருசா எழுதியிருந்தாரு. இது இன்னொரு டெமான்ஸ்ட்ரேஷன். உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஸ்ட்ரென்த் பண்ணாதான் போலாண்டு ப்ரொடெக்ட் ஆகும். பாத்தீங்களா, எங்க கிட்ட கொடுங்க அப்படிங்கிறது போல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொடுங்க அப்படிங்கிறது போல உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜி பண்ணியிருக்கிறாங்க. நாங்க சேஃபா இருந்தாதான் நீங்க கேரண்டி, இல்லைன்னா இல்ல அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா சேபா அவர்கள் சேமா பேசியிருக்காரு. ஆனா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா போலாண்டோட மீடியாக்கள்ல போலாண்டோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா பேட்டி கொடுக்கும் போது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ரஷ்யாக்கெல்லாம் எங்களை அட்டாக் பண்ணணும்னு எந்த ஒரு இன்டென்ஷனுமே கிடையாதுங்க. அப்படியே அடிக்கிறாங்க அப்படின்னாலும் நடக்குது அப்படின்னாலும் அது உக்ரைனோட ட்ரோனா வேணா இருக்கலாம், ஒரு ப்ரொவகேஷனுக்காக இருக்கலாமே தவிர ரஷ்யாவுக்கு எங்களை அடிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணமே கிடையாது. அவங்க அதை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது போல போலாண்டோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லி 2 நாளுக்குள்ள முடியல. அதுக்குள்ள போலாண்டுல ஒரு மிசைல் வந்து விழுந்திருக்கு. அவங்களோட அலட்சியமா இல்ல எஸ்கலேஷனா இல்ல பாத்தீங்களா நான் தப்பா கணக்கு போட்டேன், ரஷ்யா வந்து அடிக்கதான் போறாங்க நம்மள அப்படிங்கிறது போல மக்கள் மத்தியில சொல்றதுக்கான ஒரு தொடக்க புள்ளியா அப்படிங்கிற பல்வேறு வியூகங்கள்ல அனலிஸ்ட் வந்து பண்ண பேசிட்டு இருக்காங்க. எது எப்படியோ ரஷ்யா உக்ரைனை போட்டு பொழந்தெடுத்திருக்காங்க. அதுவும் குறிப்பா லிவிவ், அதுவும் உக்ரைனோட எக்ஸ்ட்ரீம் மேற்கு போலாண்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதி லிவிவ்ல பல வெடி விபத்துகள், பயங்கரமான அட்டாக். கெல்மிட்ஸ்கி அப்படிங்கிற பகுதியில ஹெவியான அட்டாக். அந்த கெல்மிட்ஸ்கியை நம்ம சேனல் அடிக்கடி பார்த்துருப்போம்.
ஸோ மிக முக்கியமான பகுதிகள் இருக்கு. அதனால அங்க ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க. இங்க இது மட்டும் தானான்னு கேட்டீங்கன்னா இல்ல. கீவ்ல திரும்பி திரும்பி அட்டாக், மறுக்கா அடிக்கிற நீ அப்படிங்கிறது போல மறுக்கா அடிச்சிருக்காங்க. பவர்ஃபுல்லான ஸ்ட்ரைக் பெலிஸ்டிக் மிசைல்ஸ் பல பகுதிகளில் விழுந்திருக்கு. கீவ்ல பரவலா பல பகுதிகளில் விழுந்திருக்கு. இதுல மார்க்கெட் மேல எல்லாம் விழுந்துருச்சு. பொரோச்னா அப்படிங்கிற ஒரு மார்க்கெட் மேல விழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாம கீவ்லயே வாட்டர் சப்ளைஸ் வந்து பாத்தீங்கன்னா தடுக்கப்பட்டிருக்கு, நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மேலயும் அட்டாக் நடந்திருக்கு. KH-101 க்ரூஸ் மிசைல் பாம்பர்ஸை பயன்படுத்தி ஏவி இருக்காங்க. கூடவே ட்ரோன்கள், அதாவது பல வகையான தாக்குதல், பல முனை தாக்குதலுக்கு உட்பட்டிருக்கு கீவ் கேபிட்டல். ஸோ இதுல கீவ் மட்டும் கிடையாது, செர்காஸ்கி, பல்டோவான்ற மிக முக்கியமான பகுதிகள் எல்லாமே அட்டாக் நடந்திருக்கு. இதுல பிரியான்ஸ்க், வரான்ஸ்க் இந்த பகுதியில இருந்து ஹைப்பர்சோனிக் மிசைல்களையும் ரஷ்யா ஏவி விட்டுருக்காங்க அப்படின்னு உக்ரைன் சொல்றாங்க. பிரியான்ஸ்க், வரான்ஸ்க், கர்ஸ்க். ஸோ இங்க இருந்து ஹைப்பர்சோனிக் மிசைல்களையும் ஏவி விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு, அதுவும் கீவ்ல வந்து பாத்தீங்கன்னா இது போல தாக்குதல் ஹெவியான அட்டாக்ல வந்து பாத்தீங்கன்னா மல்டி லெவல் அட்டாக்ஸ்ல மயாக் அப்படிங்கிற ஒரு பிளான்ட், இது வந்து காம்போனன்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட். இதுல வார்ஹெட் இருந்ததாகவும், அதாவது ஆயுதம் வேணுங்கிற அந்த வெடி மருந்துகள் இருந்ததாகவும், அது வெடிச்சு அங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அம்யூனிஷன் டிப்போவே வந்து பாத்தீங்கன்னா சேதமடைஞ்சிருக்கு. பல மணி நேரங்களா எரிஞ்சிருக்கு. இது ஃபயர் பாயிண்ட் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ட்ரோன்களோட உதிரி பாகங்கள்லாம் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மயாங்க் பிளான்ட் மேல அடிச்சிருக்காங்க. அடுத்தது எலக்ட்ரோ ஜைஃப்ளோமியா அப்படின்னு ஒரு கம்பெனி, பேர் கொஞ்சம் கட்டால, எலக்ட்ரோ ஜஃப்ரோம் அப்படின்ற ஒரு பப்ளிக் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி. ஸோ அது ஒரு ரிகானிசான் உளவு வேலை பார்க்கறதுக்காக, அப்புறம் மீடியம் ரேஞ்ச் தாக்குதல் பண்றதுக்கான ட்ரோன்கள் இருக்கும் இல்லையா, அது உற்பத்தி பண்ணக்கூடிய பகுதிகள் அப்படிங்கிற சொல்றாங்க. அது மேல ஒரு அட்டாக். அடுத்தது லொவோக்ல இருக்கக்கூடிய ஏவியேஷன் பிளான்ட், எல்டார்ப்னு சொல்லக்கூடிய ப்ரொடக்ஷன் அப்புறம் ரிப்பேர் மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய, அதாவது கிரவுண்ட் பேஸ், இந்த ஃபிளமிங்கோ மிசைல்னு சொல்றாங்க இல்லையா, க்ரூஸ் மிசைல்ஸ் உக்ரைன்ல இருந்து ஏவுறாங்க இல்லையா தொலை தூரம் போய் அடிக்கிறதுக்கு. ஸோ அதோட ரிப்பேர் மெயின்டெனன்ஸ், அதோட இன்ஜினோட மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் பார்க்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி மேல ரஷ்யா அடிச்சிருக்காங்க. அந்த லிவோவ்ல அடிச்சது தான் இந்த அளவுக்கு சேதங்கள் ஏற்பட்டது. லோர்டா அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிஸ் மேல அட்டாக் பண்ணிக்கிறாங்க ரஷ்யா. எலக்ட்ரானிக்ஸ் அப்புறம் ரேடார் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய பகுதி. ஸோ லொவவ்ல 2 பகுதி, லோர்டா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லொவோவ் ஏவியேஷன் பிளான்ட். இந்த 2 LDARZன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பகுதிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹெவியான அட்டாக்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. இங்க லொவோவ் மட்டும் இல்ல, அடுத்தது இவனோ பிராங்க்விஸ்கில இருக்கக்கூடிய SKBOVT அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொடக்ஷன் அப்புறம் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி, இதுவும் ஃபிளமிங்கோவுக்கு உற்பத்தி பண்ணக்கூடிய உதிரி பாகங்கள் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி, அப்புறம் நெப்டியூன் மிசைல்ஸும் அங்க இருந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இவனோ பிராங்க்விஸ்கி, கீவ், லொவோவ், செர்காஸ்கி, பால்டோவா ஹெவியான அட்டாக் ரஷ்யா மிசைல்ஸை பயன்படுத்தி ஒரு பகுதிகளில் இருக்கக்கூடிய இடத்துல அடிச்சிருக்காங்க. அடுத்தது ரொனோவ்ல இருக்கக்கூடிய ரொனோவ்ஸ்டாட் அப்படிங்கிற கெமிக்கல் பிளான்ட் மேல அடிச்சிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, இந்த ராக்கெட்ஸ்லாம் செய்யறாங்க இல்லையா ஃபிளமிங்கோக்கு, இது போல மிசைல்கள், நெப்டியூன் மிசைல்கள், அதுக்கான ராக்கெட் ஃபியூயல் உருவாக்கக்கூடிய கெமிக்கல் பிளான்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனி மேல அடிச்சிருக்காங்க. ரொனோவ், லொவோவ், இவனோ பிராங்க்விஸ்கி, செர்காஸ்கி, பால்டோவா, கீவ்னு பல பகுதிகளிலையும் ஹெவியான மிசைல்கள் அடிச்சிருக்கு. அடுத்தது கிர்விராக் பகுதி. கிர்விராக்ல இருக்கக்கூடிய ஒரு அவ்காப்ளாஸ்ட் அப்படிங்கிற ஒரு அசம்பிளி பிளான்ட் மேல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா அடிச்சிருக்காங்க. இந்த அசம்பிளி பிளான்ட்ல ட்ரோன்களை பயன்படுத்தலாம். அன்மேன்டு போட் எல்லாம் இருக்கு இல்லையா, சர்ஃபேஸ் வெசல்கள், இந்த சி பேபி ட்ரோன்கள் சொல்றாங்க இல்லையா, கடல்ல மிதக்கக்கூடிய ட்ரோன்கள், அதோட ப்ரொடக்ஷன் ரிப்பேர் யூனிட் இருந்திருக்கு, அதை நாங்க அடிச்சிருக்கோம் அப்படிங்கறதோட ரஷ்ய தரப்புல இருந்து கிளியரா ஒரு பகுதிகளையும் என்ன செஞ்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஒடசால இருக்கக்கூடிய கார்கோ ஷிப் டெலிவரி, மிலிட்டரி கார்கோ கொண்டு வந்து வைப்பாங்க இல்லையா, சோ அந்த பகுதிகளை அடிச்சிருக்காங்க. தெற்கு அப்புறம் கிழக்கு இங்க இருக்கக்கூடிய கார்கோ கப்பல்கள் மேல வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ஒடசா க்ரோமனோஸ்க் போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹெவியான அட்டாக் பண்ணிருக்காங்க. ஸோ இது போல ஹெவியான அட்டாக்ஸ்ல தடுக்கிறதுக்காக ட்ரோன்களையும் மிசைல்களையும் இன்டர்செப்ட் பண்றதுக்காக உக்ரைன் F-16 ஃபைட்டர் ஜெட்ஸை டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. துரதிருஷ்டவசமா ஒரு F-16 ஃபைட்டர் விமானத்தையும் இழந்திருக்காங்க உக்ரைன். இத உக்ரைனோட அபிஷியல் டெலிகிராம் சேனல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிளைம் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் மீடியாக்கள்ல வரும்போது பார்க்கலாம்.
பட் இது போல ஹெவியான அட்டாக்ஸ் ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன்ல பல பகுதிகளிலும் பண்ணியிருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள் எல்லாமே லோட் ஆயிருக்கும். ஸோ பல முனை தாக்குதல், பல விதமான தாக்குதல். எதற்காக? ரஷ்யாவோட லஜிஸ்டிக்ஸ் அடிக்கும் போது ரஷ்யா இது போல லார்ஜ் ஸ்கேல் அட்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன்ல பண்றாங்க. ஓரளவுக்கான தகவல் இந்த பதிவுல பார்த்திருக்கோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.